ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாரம் வேல் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தொடர்ந்து ஒரு 3 வாரமா என்னால வேல் பூஜை பண்ண முடியல. அது என்ன காரணம்னா, ஷாம்குட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்துச்சு. இப்ப பரவால்ல, ஃபுல்லா சரியாயிடுச்சு. என்னன்னா, அவனுடைய கால்ல வந்து குட்டி குட்டியா வேக்குற மாரி இருந்தது. ஆனா வந்து வயிறு, கையிலலாம் கொஞ்சம் நெறைய இருந்தது. பக்கத்துல இருக்கிற பாட்டிக்கிட்ட கூட்டு போய் காமிக்கும்போது, குழந்தைக்கு வந்து அம்ம போட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கேத்த மாரி வந்து நான் வந்து வீட்ல பூஜை பண்ணல, விளக்குலாம் ஏத்தல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டேஸ் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். நாக்குல, வாய், உதட்டுலலாம் இருந்தது. அவனால எதுவுமே சாப்பிட முடியல. எனக்கு அவன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தினமும் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து குடுத்தேன். அந்த தீர்த்தமே அவனால குடிக்க முடியாம இருந்தது. அப்புறம் அம்மன் கிட்டலாம் நல்லா வேண்டிட்டு, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் தான் அந்த தீர்த்தத்தையே குடிச்சான். 5ஆம் நாளே சரியாயிடுச்சு. இருந்தாலும் குழந்தைக்கு வந்து 9ஆம் நாள் தான் நாங்க தண்ணி ஊத்தணுமே. 9, 11, 13ன்னு தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு, வீட்ட சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, எப்பயும் போல பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த காரணத்தினால 10 டேஸ் கிட்ட நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவும் போடல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல கன்டினியூவா வரும்.